ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாதங்கால் வந்து ஒரு சிலருக்கு நல்லா அப்படியே வெடித்து பாலமாக இருக்கும். அது ரொம்ப வலியாகவும் எரிச்சலாகவும் இருக்குங்க. அது எப்படி சரி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீட்டு முறைப்படி நம்ம எப்படி அந்த வெடிப்பை வந்து சரி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு விளக்கெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக பிசு பிசுன்னு இருக்கும். அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த விளக்கெண்ணெய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஈரப்பதம் கொடுக்கறது. வெடிப்பு வந்துட்டு வரன்னு இருக்கிறனால தான் நல்லா நம்மளுக்கு அந்த பாலமாக வெடிக்கும். அதுக்கு இந்த விளக்கெண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஈரப்பதம் கொடுக்குங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன். இந்த மஞ்சத்தூள் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த கிருமிகளை எல்லாம் அழிச்சு கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து விக்ஸுங்க, நம்ம தலைவலிக்கு யூஸ் பண்ணுற இந்த விக்ஸ் வேப்பர் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. என்னடா தலைவலிக்கு யூஸ் பண்ணுறது இந்த கால் வெடிப்புக்கு யூஸ் பண்ணுறங்கன்னு நினைக்க வேண்டாம். இந்த விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே அந்த புண்ணை ஆற்றி கொடுக்கும். ஏன்னா விக்ஸ் வந்துட்டு யூக்கலிப்டஸ் தைலம், யூக்கலிப்டஸ் ஆயிலும் சூடமும் சேர்ந்து செய்கிறது தான் இந்த விக்ஸுங்க. அதனால யூக்கலிப்டஸ் தைலம் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து நல்லாவே புண்ணை ஆற்றி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தேன் எடுத்துக்கோங்க. தேன் வந்துட்டு ஒரே ஒரு 2 சொட்டு மட்டும் ஆட் பண்ணிங்கனாவே போதும். இந்த தேன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த கிருமிகளை எல்லாம் அழிச்சிட்டு தானாகவே அதுக்கு ஆன்டிபாக்டீரியல் தன்மை இருக்குது தேனுக்கு. கிருமிகளை எல்லாம் அழிச்சிட்டு நம்மளுக்கு வந்து காலை வந்து ஈரப்பதமாக வச்சுக்கும். ஈரப்பதம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து வெடிப்பு வராது. இந்த 4ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விளக்கெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், விக்ஸ் 1/4 டேபிள் ஸ்பூன், தேன் வந்து ஒரு 2 சொட்டு விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. அந்த விக்ஸ் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த வெடிப்பு எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து நம்ம உடம்பு ஹீட்டு பித்த உடம்பாக இருக்கிறனால, ரொம்ப சூடாக உடம்பு இருக்கிறனால பித்த வருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கால் வெடிப்பு வரும். பொதுவாகவே நம்மளோட காலில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆயில் கிளான்ஸுமே சுரக்காது. நம்ம பாதங்காலில் வந்து ஆயில் சுரக்கிற கிளான்ஸ் எதுவுமே இல்லை. அதனாலேயே வறட்சியாகி நம்மளுக்கு வெடிப்பு ஏற்படலாங்க. அதனால் வந்துட்டு வெடிப்பு இருக்கிறவங்க இந்த 4ஐயும் கலந்து கண்டிப்பாக 1 வாரத்துக்கு போட்டிங்கன்னா சரியாயிரும். இதை போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு காலை வந்து சுத்தம் பண்ணிக்கலாங்க. அழுக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சுத்தம் பண்ணுறக்காக சுடுதண்ணியில் வந்துட்டு சும்மா 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. இந்த கல்லுப்பு வந்துட்டு எல்லா அழுக்கையும் நல்லா எடுத்துரும். அழுக்கையெல்லாம் எடுத்துட்டு நம்ம அதை நம்ம அந்த கலந்ததை தொடவும் போது தான் நல்லாவே நம்மளுக்கு வந்து டக்குன்னு கேட்குங்க. இந்த மாதிரி தண்ணியில் வந்து அந்த உப்பு கரைஞ்சதையுமே நம்ம எடுத்து காலை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க. எங்கே உங்களுக்கு வெடிப்பு இருக்குதோ அந்த இடத்துல வந்து இந்த சுடுதண்ணி வந்துட்டு நல்லா நனைச்சி தொட்டு நல்லா இந்த மாதிரி அந்த அழுக்கு ஃபுல்லாக எடுத்துருங்க. கல்லுப்பு வந்துட்டு அதில் ஏதாவது கிருமிகள் இருக்கிறது, நம்ம காலில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே நல்லா எடுத்துரும். அதுக்காக தான் கல்லுப்பு ஆட் பண்ணுறோங்க. இந்த மாதிரி நல்லா வெதுவெதுப்பான தண்ணி வச்சு நம்ம பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா மசாஜ் கொடுத்த மாதிரி இருக்கும். ரத்தோட்டமும் சீராக போகுங்க. அதுக்காக தான் இந்த சுடுதண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா கல்லுப்பு போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கலந்து வச்சு கலவையை தொடவிக்கலாங்க. இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு நல்லா சுடுதண்ணியில் வந்து காலை நல்லா கழுவிக்கோங்க. அப்படியும் பண்ணிக்கலாம். காலை வந்து நல்லா நம்ம கழுவிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வர துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கலந்து வச்ச மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய், விக்ஸு, தேன் 4ஐயும் கலந்து வச்சதை வந்துட்டு அந்த வெடிப்பு மேலே போட்டிங்கன்னாவே நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு அது நல்லா கேட்குங்க. 1 வாரத்துக்கு நீங்கள் போட்டிங்கனாவே நல்ல வித்தியாசம் தெரியும். வலி, எரிச்சல், புண்ணு ஆறுங்க. ஒரு 2 நாளைக்கு நீங்கள் போட்டிங்கனாவே நல்லா வித்தியாசம் தெரியும். 1 வாரத்துக்கு போட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து வெடிப்பை காணாமல் போயிருங்க. நம்ம வந்து தூங்கும்போது இதை போட்டுக்கலாங்க. படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிக்கோங்க. இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறனால நம்மளோட பெட்ஷீட் எல்லாம் வந்து மஞ்சள் ஆயிருங்க. அதனால் அடியில் ஒரு பழைய டவல் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.